ஸ்கின் டைப் எல்லாரும் நினைக்கிறாங்க ஒன்று ஆயிலி இல்லைன்னா வந்து ட்ரை ஸ்கின். அப்படி கிடையாது. ஸோ ஸ்கின் டைப்புங்கிறது வந்து ஒரு எனக்கிட்டேயுமே பேஷண்ட்ஸ் வந்து கிளினிக்கில் கன்சல்டேஷன் வரும்போதே வந்து ஒயிட்டனிங் அப்படின்னு தான் வருவாங்க. தெர் இஸ் நத்திங் கால்ட் ஒயிட்டனிங். நம்மளுடைய ஸ்கின் ஷேட் நம்ம ஒரு டோனில் பறந்துருக்கோம் இல்லையா, அது யாராலையும் மாற்ற முடியாது. நாள் நான் சாப்பிட்டது எல்லாத்தையுமே ஹாஃபாக ஆக்க போகிறேன். என் கேலரி கவுண்ட் கம்மி ஆகும்போது நியூட்ரிஷனும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கருதி ஐ ஹேட் டேக்கன் வெயிட் குறையிறதுக்குன்னு மாத்திரையோ மருந்தோங்கிறது நான் எடுக்கல. பட் இப்போ வந்து புதுசாக வந்து தே ஹாவ் இன்ஜெக்ஷன்ஸ் கம் ஃபார், அதாவது சுகர் டயட் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்கின்னுக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி வந்து ஆல்கஹால், ஸ்மோக்கிங் எல்லாம் ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துருப்போம் இல்லையா, டேமேஜ் பண்ணும் பாடி அப்படின்னு. சுகர் இஸ் ஒன் ஆஃப் தட். சாப்பிட்டோன்னே உடனே வந்து ஒரு சுகர் தேடுறது, இதெல்லாம் வந்து ஷோஸ் அ சைன் ஆஃப் Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஹெல்த் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட கான்வோல இணைஞ்சிருக்காங்க டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் பூர்ணிமா அவர்கள். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஹலோ மேம், குட், தேங்க்யூ. ஓகே மேம், ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க சொல்லணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்து ஸ்கின் கேர் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சு. முன்னாடியோட இப்போ எல்லாருமே ஒரு ஸ்கின் கேர்னாலே ஒரு கான்ஷியஸோடு எல்லாருமே பண்ணுறாங்க. அது முன்னாடி வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து 5, 12, 24 கொரியன்ஸ் ஸ்கின் கேர் அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு நீட் ஆக்சுவலாக நம்ம டெய்லி என்ன மாதிரியான ஸ்கின் கேர் பண்ணணும்? இப்போயுமே வந்து ஐ பிலீவ் இன் 3 ஸ்டெப் தான். 3 ஸ்டெப்பே நமக்கு ரொம்ப ஜாஸ்தி சில சமயம். அதையுமே சில பேருக்கு வந்து அதை குறைக்க பார்ப்பேன், டிபெண்டிங் ஆன் தியர் லைஃப் ஸ்டைல். ஸோ 3 ஸ்டெப் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சிடிஎம் இல்லை, கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் இல்லை. இப்போ டோனிங் ஆக்சுவலி ஒரு தேவையில்லாத ஸ்டெப். ஸோ நம்ம அதை விட்டுடலாம். ஒரு பேசிக்கான ஸ்கின் கேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று கிளென்சிங் யோர் ஃபேஸ், ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ். அது உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி. ஆக்னேனா ஆக்னேக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியான சோப் இருக்கிற மாதிரியும், சோப் ஃப்ரீயாகவும் பிஹெச் பேலன்ஸ்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ். இன்னொன்று, அது நம்ம ரிமூவ் பண்ண டர்ட்டையும் கிரைமையும், நமக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதே அதுக்கு தானே. இன்னொன்று, அதோடு சேர்த்து நம்ம ஆயில்ஸ் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அதை ரீபேலன்ஸ் பண்ணுற விதமாக மாய்ஸ்சரைசர். ஆக்னே ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, மாய்ஸ்சரைசருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த விதம்னு வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர். இன்னொன்று சன்ஸ்க்ரீன். இது 3மே வந்து மோர் தென் இனஃப் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின். அதாவது பேசிக்காக ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதுதான் முக்கியம். ஸோ இப்போது ஸ்கின் கேர் சொன்னீங்க, மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், சீரமாக இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட ஸ்கின் டைப்பை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ நம்ம எப்படி செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது? சரி, ஸ்கின் டைப் எல்லாரும் நினைக்கிறாங்க ஒன்று ஆயிலி இல்லைன்னா வந்து ட்ரை ஸ்கின். அப்படி கிடையாது. ஸோ ஸ்கின் டைப்புங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இது கிடையாது. நமக்கு இதுதான் எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் டோட்லி டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ சென்னையில் இருக்கும், உங்கள் ஸ்கின் ஒரு விதமாக இருக்கும். இப்போ நீங்கள் இதுவே கொடைக்கானல் போகிறீங்க, ஒரு விதமாக இருக்கும். ஸோ கொடைக்கானலில் இருக்கும்போது ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, இங்கே இருக்கும்போது ஆயிலியாக இருக்குது. அப்போ எது தான் நம்ம ஸ்கின் டைப்? இட் இஸ் கோயிங் டு பி இதில். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று, நம்மளோட டெம்பரேச்சர், அதாவது நம்ம இருக்கிற சூழல், நம்ம எந்த கிளைமேட்டிக் கண்டிஷனில் இருக்கோம், அன்னைக்கு வந்து நமக்கு பாடியில் ஹார்மோனல் சேஞ்ச் எப்படி. பீரியட்ஸ் போது நம்ம ஸ்கின் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும், ஆக்னே வரும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது ஒரு விதமாக. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டரும் இருக்குது. பட் ஜென்ரலாக நம்ம ஸ்கின் வந்து ஆயிலியாக எதுவான்னு பார்க்கும்போது, நம்ம தூங்கி எழுந்திரிக்கும் போது, அதாவது ஏசி அதெல்லாம் இல்லாமல் ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது தொட்டு பார்த்தா நிறைய ஆயில் செக்ரீஷன் இருந்தது அப்படின்னா அந்த இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆயில் செக்ரீட்டிங்காக இருக்கும். ஸோ தட் இஸ் அன் ஆயிலி ஸ்கின். பேசிக்காக அப்படி தான் சொல்வோம். வின்டர்ஸில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது ட்ரை ஸ்கின்னாக ரியாக்ட் ஆகும். ஸோ கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய ஸ்கின் கேரை கொஞ்சம் ட்வீக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கோ அதுதான் நம்மளோட ஸ்கின் அந்த நேரத்துக்கு. அது வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான மெத்தட். நான் தான் சொல்கிறேன், தெர் இஸ் ஸோ மச் டு சீன் அ ஸ்கின் டைப், நம்ம எப்படி ரியாக்ட் ஆகிறோன்ட்டு. பட் ரொம்ப பேசிக்காக நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும், இந்த சீசனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா. நேச்சுரலாக சம்மரில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அதிகமாக எண்ணெய் சுரக்கிற தன்மை வந்து இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து உங்கள் ஸ்கின் கேரை மாற்றியும், வின்டரில் உங்கள் ஸ்கின் கேரை கொஞ்சம் மாற்றிக்கும் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம்.
இது வந்து இப்படி இந்த அனலைசிங் மெத்தட் இஸ் அ பேசிக் மெத்தட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே மேம். ஸோ இப்போது நிறைய பேர் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஸ்கின் ஒயிட்னிங், ஸ்கின் பிரைட்னிங், அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக ஒர்க் ஆகுமா, இல்லை ஃப்யூச்சரில் அதனால எதுவும் நம்மளுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு? ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எனக்கிட்டேயுமே பேஷண்ட்ஸ் வந்து கிளினிக்கில் கன்சல்டேஷன் வரும்போதே வந்து ஒயிட்டனிங் அப்படின்னு தான் வருவாங்க. தெர் இஸ் நத்திங் கால்ட் ஒயிட்டனிங். ஓகே, நம்மளுடைய ஸ்கின் ஷேட் நம்ம ஒரு டோனில் பறந்துருப்போம் இல்லையா, அதை மாற்றவே முடியாது. அது யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம ஜெனட்டிக் அமைப்பு, நம்ம அப்பா அம்மா நம்மளுடைய ஹெரிடிட்ரி எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் நமக்கு வந்து நம்மளோட கலருமே அமையும். எவ்வளோ மெலனின் இருக்குது, எவ்வளோ இது எல்லாமே. அப்புறம் என்ன மேம் பண்ணுறீங்க அப்போ ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேரில் வாட் டு யூ டூ அப்படின்னா, அந்த ஸ்கின் கேரையும் அந்த கலரையும் பேலன்ஸ். இப்போ ஒரு டேன் ஆகுறோம், ஒரு ட்ரை ஆகுது, ரொம்ப நாள் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாமல், எக்ஸ்ஃபோலியேட் அப்படின்னா நிறைய தேங்கி இருக்கிற டெட் செல்ஸை நீக்காமல் இருந்தோம் அப்படின்னா தட் வில் கிவ் யூ ஒரு ரொம்ப ஒரு டெக்ஸ்சர்டான முகம், டல் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் உதவும். அதாவது டு மேக் யூர் ஸ்கின் க்ளோ, ஒரு நல்ல ஹெல்த்தியான உங்களுடைய செல்ஸையே வந்து புது செல்ஸை சுரக்க வைக்கிற மாதிரி. இப்போ ஒரு வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை நம்ம உரிச்சா என்ன ஆகும், உள்ளே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அந்த வெங்காயத்தை உரிக்கும் போது பழைய செல்ஸை நீக்கிட்டு புது செல்ஸ் எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த க்ளோ கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக ஸ்கின்னை வைக்க முடியும் ஒழிய ஒரு ஒயிட்டான ஸ்கின்னோ இல்லை வந்து ஒரு 4-5 ஷேட் வெள்ளை ஆகிறதோ அது இம்பாசிபிள். அதுக்கு நம்ம ட்ரையும் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா வெயிட் தான். டிராஸ்டிக்காக எல்லாருக்குமே வெயிட் கூடிட்டுருக்கு. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன்? நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல். நம்ம எல்லாருமே நைட்டு தான் சாப்பிட்றோம். நான் சாப்பிட்றது மாட்டேன், என்னையும் சேர்க்காதீங்க, நான் உங்கள் ஜென்ரேஷனே கிடையாது, பழைய ஜென்ரேஷன். ஸோ ஒன்று வந்து ஃபுட் ஹேபிட்ஸ், வாட் வி ஈட், லேட் நைட், எக்ஸசைஸே கிடையாது. வி ஆர் வெரி இது டு டெக்னாலஜி. ஸோ அதை விட்டு பிரியவே மாட்டோம். ஸோ நல்ல தூக்கமும் இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் சேர்ந்து நம்ம சிஸ்டமே டேமேஜ் பண்ணியிருக்கும் போது ஹார்மோன்ஸ் வந்து ஈஸியாக வந்து நார்மலைஸே ஆக மாட்டேங்குது. ஸோ இதெல்லாமே நம்ம பெட்டர் ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். நம்ம பேசின மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, வெயிட்டுக்கும் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் வந்து ஒரு டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்ச் கொண்டாந்தீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்களா? வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குன்னு மாத்திரை எடுத்துக்கல, பட் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்னுடைய டெஃபிஷியன்சி. ஏன்னா நான் சாப்பாடு வந்து நான் குறைக்க போகிறேன். என்னுடைய குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் வாட் ஐம் கோயிங் டு ஈட், இத்தனை நாள் நான் சாப்பிட்டது எல்லாத்தையுமே ஹாஃபாக ஆக்க போகிறேன். என் கேலரி கவுண்ட் கம்மி ஆகும்போது நியூட்ரிஷனும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கருதி ஐ ஹேட் டேக்கன் வைட்டமின் B12, D3 அண்ட் ஃபெரிட்டின் லெவல்ஸ், அயன், அதெல்லாமே வந்து ஐ ஹேட் டேக்கன். கொலாஜன் கூட எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் முடியோடைய லாஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். வெயிட் குறையிறதுக்குன்னு மாத்திரையோ மருந்தோங்கிறது நான் எடுக்கல. பட் இப்போ வந்து புதுசாக வந்து தே ஹாவ் இன்ஜெக்ஷன்ஸ் கம் ஃபார், அதாவது ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்க, BMI வந்து 35 தாண்டி இருக்கிறவங்க, மோர் தென் 100 kgs அப்படின்னு ஆகும்போது அந்த ஹைட் வெயிட்டுக்கு BMI கால்குலேட் பண்ணால் 35க்கு மேலே இருக்குது, 30க்கு மேலே இருந்தாலே இந்த வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அது கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக்கி கொடுக்கும். அவங்க சாப்பிட்ற அந்த நம்ம சாப்பிட்டோன்னே நமக்கு ஒரு திருப்தி வருது இல்லையா, சட்டைட்டின்னு சொல்லுவோம், அது சீக்கிரமாக அச்சீவ் ஆகிடும் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது. அந்த மூலியமாக we can lose some weight. So there are lot of ways you can lose weight. ஆனால் இதெல்லாம் பண்ணாலும் எக்ஸசைஸ், டயட், அதாவது கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு தேவையானது, ஒரு நல்ல தூக்கம், இது இருந்தால் தான் வெயிட் லாஸ் வந்து ஒரு ஹெல்த்தியாக பண்ண முடியும். நீங்கள் ஃபாலோ பண்ண டயட் ஏதாவது சொல்லுங்கள். அதான் சொல்கிறேன், உங்களுக்கு டயட் வேறு, எனக்கு டயட் வேறு. பட் ஐ வில் டெல் யூ வாட் ஐ யூஸ்வலி ஃபாலோ இஸ் ப்ரோட்டீன் லெவல்ஸை ஜாஸ்தி ஆக்கிக்கிட்டேன், கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ மார்னிங்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு பெரிய ஆம்லெட் மாதிரி நிறைய கீரை, மஷ்ரூம் அதெல்லாம் போட்டுட்டு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 to 3 eggs வச்சு ஐ வில் ஈட் அன் ஆம்லெட். மத்தியானம் வந்து ரைஸ் ஆர் சப்பாத்தி. எனக்கு பெரிய ரைஸில், சில பேருக்கு ரைஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த ரைஸில் பெரிய அளவுக்கு இது நாட்டம் இல்லை. ஸோ ரைஸ் ஆர் சப்பாத்தி எனிதிங் வித் ஒரு 100 and 150 grams ஆஃப் சிக்கனோ, ஃபிஷ்ஷோ, ப்ரான்ஸோ, ஒரு காய், இது யூஸ்வலாக இருக்கும். ஈவினிங்ஸ் வந்து ஐ யூஸ் டு டேக் அ ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன். அது வந்து நான் வே ப்ரோட்டீன் தான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு வேனால எந்த பிரச்சனையும் வரல. ஸோ உங்களுக்கு ஆக்னே ப்ரோனாக இருந்தீங்க அப்படின்னா வே ப்ரோட்டீனை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன். நைட் நான் லஞ்ச் என்ன சாப்பிட்டேனோ அதே மாதிரி தான் என் டின்னரும் இருக்கும். இதில் வந்து 1 hour ஆஃப் ஜிம் அண்ட் ஐ யூஸ் டு ஸ்விம்.
இது ரெண்டும் தான் என்னுடைய ஒர்க் அவுட் பேட்டர்னாக இருந்தது. யூஸ்வலாக எனக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு இந்த வாக் பண்ணுறதோ கார்டியோ பண்ணுறதோ சுத்தமாக பிடிக்காது. ஸோ இது மாதிரி பண்ணும்போது தான் திஸ் இஸ் வாட் ஐ டிட் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே மேம். ஸோ சுகர் டயட் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஸ்கின்னுக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம எப்படி வந்து ஆல்கஹால் ஸ்மோக்கிங் எல்லாம் ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துருப்போம் இல்லையா, டேமேஜ் பண்ணும் பாடி அப்படின்னு. சுகர் இஸ் ஒன் ஆஃப் தட். ஸோ எக்ஸஸ் சுகர் நம்ம சாப்பிட்ற ஒரு ஸ்பூன் சுகர், ஒரு ஸ்பூனுங்கிறதா 5 grams. ஸோ ஒரு ஸ்பூன் சுகர் இன் யோர் காஃபியோ இல்லை கொஞ்சமாக நம்ம சாப்பிட்ற ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸு, நம்ம வந்து இப்போ ஒரு பொங்கல் அன்றைக்கி ஒரு பொங்கல் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு ஆன இதில் வந்து சுகர் வந்து கட் பண்ணுறதுல இது கிடையாது. யூ கேன் இன்க்ளூட் ஹியர் அண்ட் தேர். பட் இந்த இது மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா, டிசர்ட்ஸ் மாதிரியும் கோலாஸ், அந்த இப்போது வர ஃப்ராப்பேஸும் காஃபீஸும் இதெல்லாமே வந்து இட்ஸ் அ ஹியூஜ் போர்ஷன், பெரிய டிசர்ட் போர்ஷனாக இருக்குது. அண்ட் கிரேவிங்ஸு, மென்டல் ஹெல்த்தையும் சுகரையும் அட்டாச் பண்ணிக்கிறது, கம்ஃபர்ட் அதில் தேடுறது, அதெல்லாம் வந்து டெஃபினெட்லி வெரி வெரி ஹார்ம்ஃபுல். இட் பிகம்ஸ் வெரி அடிக்டிவ். சாப்பிட்டோன்னே உடனே வந்து ஒரு சுகர் தேடுறது, இதெல்லாம் வந்து ஷோஸ் அ சைன் ஆஃப் டெஃபிஷியன்சி. நம்ம சாக்லேட் ரொம்ப எக்ஸஸாக கிரேவாக பண்ணுறோம் அப்படின்னா மெக்னீஷியம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்ம பாடியோட இதை பார்த்துட்டு அது எப்படி குறைச்சிக்கலான்னு பார்க்கணும். கண்டிப்பாக சுகர் கம்மி பண்ணுறது, சுகர் ஃப்ரீயாக போக முடியுமான்னு என்னால் முடியாது. பட் இஃப் யூ கேன் கோ சுகர் ஃப்ரீ, இட்ஸ் கிரேட். உங்கள் ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏஜிங்கை ரொம்ப கம்மி ஆகும். பட் அட்லீஸ்ட் கம்மி பண்ணிக்கோங்க. எவ்வளோ இன்டேக் பண்ணுறோமோ சுகரை ரொம்ப மினிமலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி குட் ஃபார் யூ. நீங்கள் சொன்ன டெஃபிஷியன்சி எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சாப்பிட்டோன்னே வந்து ஸ்வீட் சாப்பிடணும் போலயே இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.